Hello friends, welcome to Mithuntips. So orange facial வந்துட்டு இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு என்னோட ஃபைனல் லுக். நான் எந்த விதமான மேக்கப்பும் போடல. கண்ணுக்கு காஜல் போட்டிருக்கேன், லிப்க்கு வந்துட்டு லிப் கிளாஸ் மட்டும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்குன்ட்டு. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இதுக்கு வந்துட்டு ஆரஞ்சோட பீல் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காய வச்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம். மிதுனுக்கு பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கறதுனால நிறைய ஆரஞ்சு பீல் வந்துட்டு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளென்சிங்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பால் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்து பால் சேர்த்திக்கலாம். பச்சை பால் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வந்து நம்ம கிளென்சிங்க்கு ஆரஞ்சு பீல் பவுடர், அதுக்கப்புறமா பச்சை பால், இது 2 தான் வந்து எடுத்துருக்கோம். இது 2யும் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பிங்க்கு அதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிறது சுகர் பவுடர். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து சுகர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு அது எரிச்சல் உண்டு பண்ணிடும். அதனால் நான் வந்துட்டு அதை ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஆரஞ்சு ஆயில் வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஆரஞ்சு ஆயிலும் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா நான் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்க்ரப்பிங்க்கு வந்துட்டு சுகர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கோகோனட் ஆயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா ஆரஞ்சு ஆயில் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து எடுத்துருக்கோம். அடுத்தபடியாக ஃபேஸ் பேக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கும் ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா லெமன் பார்த்திங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது அரை பழத்தில் கொஞ்சமாக மட்டும் விட்டுக்கலாம், அதிகமாக தேவைப்படாது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை வந்து நான் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் சீவிட்டிங்கன்னா ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது இந்த ஜெல் மட்டும் அழகாக தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஜெல் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்து அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், அதுக்கப்புறமா ஃபேஸ் மாஸ்க், இது 3க்கும் நம்ம வந்துட்டு தயார் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங்க்கு நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் அண்ட் வந்துட்டு ரா மில்க் எடுத்துருக்குறோம். இது 2யும் நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்டலாக வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாகவே ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, அதுக்கப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல எந்த விதமான டிசீஸும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்கும். அதே போல் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு பீல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளென்சிங் முடிச்சுட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணிடலாம். ஸ்க்ரப்பிங்க்கு அதே போல் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, அதுக்கப்புறமா ப்ரோட்டீன், லாரிக் ஆசிட் இது எல்லாமே இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணும். அதுக்கப்புறமா ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கும். அதே போல் டார்க் ஸ்பாட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வராமல் தடுக்கும். இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேன் எதுவும் இல்லாமல் சன்பர்ன் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெவியாக மசாஜ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து இரிட்டேட் பண்ணிடும். ஸோ ஜென்டலாக வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க.
இதையும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேப் பண்ணி நல்லா டவல் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம கோகனட் ஆயிலும் ஆரஞ்சு ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஷைன் அந்த க்ளோ வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்லேயே நல்லா தெரியுது. அடுத்தது நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். தேர்ட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர், லெமன் ட்ராப்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆலோவேரா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆலோவேராவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங், அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன், பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீனாக வந்துட்டு அது வந்து ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா கூட சீக்கிரமாக போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக பிம்பிள்ஸ் இருக்கும்போதே இது ட்ரை பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்துட்டு அமர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ப்ரஷ்ஷில் வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணும்போது அது நிற்காது. ஸோ வந்துட்டு அப்படியே வச்சு கையில் வச்சு அப்படியே வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா காயிற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இதில் நம்ம ஆலோவேரா சேர்த்துருக்கிறதுனால அதுவும் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா சேர்த்துருக்குறோம். அது வந்து ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக பிம்பிள் இருக்கவங்க இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்ல ஏற்கனவே எக்ஸஸ் ஆயில் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம 3 ஸ்டெப்ஸுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ஸ்கின் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது. நீங்கள் இதை பேக் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் தொட்டு பார்த்தாலே தெரியும் பயங்கர சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபேஷியல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தான் போட போகிறேன். மேக்கப்னே அதை சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு வந்துட்டு நான் லிப் கிளாஸ் அண்ட் காஜல் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஹேர் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மி. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பஃப் வச்ச மாதிரி ஒரு கிளிப் வந்து குத்திக்க போகிறேன். அவ்வளோதான், ஃப்ரீ ஹேர் விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடெக்ஸில் வந்துட்டு குங்குமம் அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு லைட்டாக வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். ஆனால் ஃபேஸ் வந்துட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு க்ளோ, ஒரு ஷைனிங், பார்த்தாலே நம்ம ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஷைன் கொடுக்கும். அதுவும் நீங்கள் வந்துட்டு நைட் டைம் இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் அந்த 3 ஸ்டெப்புமே முடிச்சதுக்கப்புறமா ஆரஞ்சு ஆயில் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு லைட் மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிடுங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் க்ளோ ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் ரெமெடிஸ் வேணும்னாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.